துணை முதல்வர் அவர்கள் சன்ரைஸ் ஸ்கேன்ஸை தொடங்கி வைத்தார்கள். இந்த சன்ரைஸ் ஸ்கேன்ஸில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, எல்லா ஸ்கேன் மாதிரி அதுவும் ஒரு ஸ்கேன் தான், ஸ்கேன் சென்டர் தான். ஆனால் இந்த ஸ்கேன் சென்டரில் வந்து புதுசாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து சென்னையிலே முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன். இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எம்ஆர்ஐ வந்து க்ளோஸ்டாக இருக்கும், ஒரு டனலுக்குள்ளே போய் தான் நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட எம்ஆர்ஐ தான் யூஸ்வலாக நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் முதல் முறையாக ஓப்பன் எம்ஆர்ஐ அப்படின்ற ஒரு எம்ஆர்ஐ கொண்டு வந்திருக்கோம். இந்த ஓப்பன் எம்ஆர்ஐக்கும் இருக்கக்கூடிய ரெகுலர் க்ளோஸ்ட் எம்ஆர்ஐக்கும் இந்த பெரிய வித்தியாசம் வந்து கிளாரிட்டி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஓப்பன் எம்ஆர்ஐயில் கிளாரிட்டி முன்னாடிலாம் நல்லா இல்லாமல் இருந்தது, ஆரம்பத்தில் இருந்த ஓப்பன் எம்ஆர்ஐயில். ஆனால் இந்த மிஷினில் சிறப்பம்சம் வந்து HTSன்னு ஒரு டெக்னாலஜினால ஓப்பனாக இருந்தாலும் அதோட கிளாரிட்டி துல்லியமாக இருக்கிற மாதிரி இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த HTSன்றது டெக்னாலஜின்றது வந்து என்னென்னா, ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டிவ் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கேனுக்கு ஒரு புவியீர்ப்பு தன்மையில் தான் அந்த ஸ்கேன் நடந்தது எம்ஆர்ஐன்றது. அந்த புவியீர்ப்பு தன்மை வந்து பர்ஃபெக்டாக அந்த இமேஜை கொடுக்கணும்னா அதுக்கு காயில்ன்ற ஒரு கருவி தேவை. அந்த காயிலை வந்து இந்த மிஷினில் வந்து துல்லியமாக காமிக்கிறதுனால ஓப்பன் எம்ஆர்ஐயில் இருக்கக்கூடிய இமேஜ் கிளாரிட்டி வந்து ரொம்ப அருமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு இமேஜாக இருக்கும். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அது ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு பயம். உள்ளுக்குள்ளே போகணும், அது டனல் மாதிரி இருக்கும், சவப்பெட்டிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் பயம். க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருக்கிறதுக்கு பேர் கிளாஸ்ட்ரோஃபோபியா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சாதாரணமாக இருக்கவங்களுக்கே சில நேரம் கிளாஸ்ட்ரோஃபோபியா இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸில் வந்துடும். ஆனால் இந்த மிஷினில் அந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு. இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ஆர்ஐ இப்போ இருக்கக்கூடிய எம்ஆர்ஐகளில் எப்படி இருக்கும்னா, பயங்கரமாக சவுண்ட் வரும், டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட். இந்த மேக்னெட்ன்ற ஃபிக்ஸட் மேக்னெட். அதனால வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பயமோ எதுவுமே இருக்காது. கம்ஃபர்டபுளாக ஒரு பேஷண்ட் வந்து ஸ்கேன் பண்ணுறச்சியே, ஏன்னா ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும். அந்த டைமில் சில பேர்லாம் வந்து ஸ்கேன் எடுக்கும் போதே வந்து தூங்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மிஷினில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து இங்கே ஸ்கேன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து படுக்க மாட்டாங்க, பயமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. கூட வந்து அவங்க பேரண்ட்ஸோ அப்பா அம்மாவோ கூட குழந்தைங்க கூட இருக்க முடியாது அந்த ரெகுலர் ஸ்கேனில். ஆனால் இந்த ஸ்கேனில் வந்து கூட ஒருத்தர் உட்காந்துருக்கலாம், குழந்தை கையை பிடிச்சிக்கலாம், அந்த பயமே இருக்காது. ஏன்னா ஓப்பன் என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட் வீக்காக இருக்கும், அவங்களால போயிட்டு இந்த மாதிரி க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்குள்ளே போக முடியாது, அவங்களுக்கு இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. இப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து மிஷினுக்குள்ளேயே போக முடியாது, ரொம்ப சின்னதாக இருக்கும். நிறைய இடத்துல அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கும், அவங்களுக்குலாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கே வழி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின் இந்த என்டையர் வேர்ல்டு, தட் இஸ் ஓப்பன் எம்ஆர்ஐ. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 200-250 கிலோ வரைக்கும் கூட அவங்க வெயிட் இதை தாங்கக்கூடியது. இந்த மிஷினோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா வந்து 16 டன் கிட்டத்தட்ட. ஸோ இதை கொண்டு வரதுக்கே நாங்கள் சிரமப்பட்டு தான் அந்த மிஷின் இம்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இதில் மெயினான விஷயம் வந்து இந்த மாதிரி குழந்தைகளோ வயது முதிர்ந்தவர்களோ ரொம்ப உடம்பு பரிமாணம் இருக்கிறவங்களோ இவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அதே நேரத்தில் ரொம்ப துல்லியமாக இந்த இமேஜை காமிக்கிறதுனால தான் இந்த மிஷின் வந்து சென்னையிலேயே முதல் முறையாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். காஸ்ட் என்ன வருது சார் எம்ஆர்ஐ பண்ணணும்? இது பொதுவாக வந்து எம்ஆர்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம்னு ஒரு கேஸ் இருக்குங்க. இந்த எம்ஆர்ஐயில் பெரிய அட்வான்டேஜ் வந்து ஹீலியம் கிடையாது. ஹீலியம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஹீலியம்ன்ற கேஸ் இருந்து தான் அந்த மேக்னெட்டை கூல் பண்ணும், இப்போ இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட்டை. ஆனால் இந்த மேக்னெட்டுக்கு ஹீலியம் தேவையில்லை. அதனால பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற எம்ஆர்ஐயோட இந்த எம்ஆர்ஐயோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ அது ஒரு 7 கோடி ரூபா இருக்குன்னா இது அரௌண்ட் 5 crores கிட்ட இந்த மிஷின் வரும். ரேடியேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் ரேடியேஷன்ற விஷயமே கிடையாது. ரேடியேஷன் வந்து சிடி ஸ்கேனில் தான் இருக்குமே தவிர, ஏன்னா அது வந்து கதிர்கள், அது வந்து எக்ஸ்ரே கதிர்கள்னால தான் ரேடியேஷன் வரும். இதில் எக்ஸ்ரேவே கிடையாது. இதில் கான்செப்ட் என்னன்னா, 2 புவியீர்ப்பு திசை, தட் இஸ் அந்த மேக்னெட்டில் வர்றதுனால இது வந்து ரேடியேஷனே கிடையாது. பொதுவாக இந்த ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் யூஸ்வலாக கொஞ்சம் டைம் எடுக்கும், அரௌண்ட் 30 to 40 minutes இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துரும். பட் ஆனால் பேஷண்ட் அந்த டைமில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஏன்னா எம்ஆர்ஐன்றது வந்து சிடி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 2-3 நிமிஷம் தான் ஆகும்.
பட் எம்ஆர்ஐ பொதுவாக ஏன்னா அந்த இமேஜ் போய் ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு உங்களுக்கு 30 to 40 நிமிஷம் கண்டிப்பாக எடுக்கும். குழந்தையா பண்ண வேண்டியது இருக்கா அதுக்கு? அட்வான்ஸ் புக்கிங் முன்னாடியே பண்ணணுமா இல்லை ஃப்ரீ? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இது வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்கெடியூல் பண்ணி அவங்க பொசிஷன் பண்ணி எடுக்கணும்னா 45 நிமிஷம் ஆகும் பொதுவாக. ஸோ அதுக்கு முன்ன பின்ன சில பேஷண்ட் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க, சில பேர் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. பட் இந்த மிஷின் இது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நம்ம ஒரு 45 மினிட்ஸில் முடிச்சோம்னா வெயிட்டிங் ஸ்லாட்ஸில் தான் யூஷுவல் அது மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டோம். சில்ட்ரன்ஸையும் உட்கார வைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் கூட எப்படி அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா? இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினும் ஒரே ஆங்கிளில் தான் மூவ் ஆகும். ஸோ சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு சைடில் தான் போகும். ஆனால் இந்த மிஷினில் அட்வான்டேஜ் என்னன்னா சைட்லேயுமே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ வந்து இப்போ குழந்தை வந்து சைடில் கீழே இடம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்திருப்பாங்க. இல்லை ஒருத்தர் வச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ அவங்களையும் சேர்த்து இல்லை கூட வந்து உட்காரலாமே தவிர மிஷினுக்குள்ள அவங்க போக முடியாது. சார் பொதுவாக சார் இப்போ நாங்கள் வந்து என்ஹான்ஸ்டு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ஒன்று வச்சுருக்கோம். யூஸ்வலி வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினில் வந்து ஃபிலிம் ரெடி ஆகிடும். அதுக்கு வந்து வித்தின் செகண்ட்ஸில் இட் வில் ரெடி. இப்போ ஒரு சீக்வன்ஸ் முடியுதுன்னா அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுன்னா நீங்கள் இமேஜ் பார்த்துடலாம். பட் வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய வந்து ரேடியாலஜிஸ்ட். அதுதான் மிஷின். என்னதான் நீங்கள் ரிப்போர்ட் நல்லா கொடுத்தாலும் அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த இமேஜை கரெக்டாக ரீட் பண்ணி கொடுக்கக்கூடியதோட திறமை வந்து ரேடியாலஜிஸ்ட் கிட்ட தான் இருக்குது. சார் தான் நம்ம ரேடியாலஜிஸ்ட். அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த மிஷினை பார்த்து அந்த ஃபிலிமை பார்த்துட்டு ப்ளஸ் சில விஷயத்துக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். பேஷண்டோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வச்சு தான் இது மாதிரி இருக்குன்றதை வச்சு துல்லியமாக சொல்லுவேன். இப்போ முன்னாடி இருக்க எம்ஆர்ஐ ஸ்கேன் அவர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவோம். இப்போ நீங்கள் அறிமுகப்படுத்திருக்க எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒர்க் பண்ணதுக்கு டிஃப்ரென்ஷியேட் டாக்டர்ஸ் சவால்கள் சரி, ஓப்பன் எம்ஆர்ஐன்றது வந்து இட்ஸ் வெரி ஓல்ட் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா சார்? இருக்கு. சரிங்களா, டு ஸ்டார்ட் வித் இட் ஸ்டார்டட் வித் ஓப்பன் எம்ஆர்ஐ. பட் அப்போ வந்து 0.35 டெஸ்லா ரெசல்யூஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்ததுனால அதில் ரெசல்யூஷன் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ அதை இம்ப்ரூவைஸ் பண்ண என்ன பண்ணாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அது 1.5 ஆச்சு, 3 ஆச்சு. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சார் முன்னாடி சொன்ன மாதிரி அது டனல் மாதிரி ஒரு மேக்னெட் கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அதில் உள்ளே போயிட்டு வரும்போது அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் எஃபெக்ட் இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே 0.35 டெஸ்லா தான். பட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த நியூ டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பழைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஓப்பன் டைப் வச்சு ரெசல்யூஷன் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட் கம்ஃபர்ட் தான் இதில் இம்பார்ட்டன்ட். பட் பழைய எம்ஆர்ஐயை விட பழைய ஓப்பன் எம்ஆர்ஐயை விட இப்போ கரண்ட்லி இருக்கிற ஓப்பன் எம்ஆர்ஐயில் ரெசல்யூஷன் ஈக்குவலன்ட் டு 1.5 and 3D. ஸோ அதுதான் அட்வான்டேஜ். ஸோ ஃப்ரம் ஆர் பெர்ஸ்பெக்டிவ் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எங்களுக்கு வந்து 1.5க்கும் 3க்கும் ஆல்மோஸ்ட் ஒரே ரெசல்யூஷன் தான் இருக்குது. இமேஜிங் இன்டர்பிரிட்டேஷன் ஈஸியாக இருக்கும்.